காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 6 பகுதி 111. தனி பெயரில்லாத யந்திரம் தந்திரம் தலைநகரம். அம்பாள் பக்தர்கள் பெருமையாக ஒன்று சொல்லிக் கொள்வார்கள். மற்ற சுவாமிகளின் யந்திரங்களுக்கு அந்தந்த சுவாமியின் பெயரையோ வேறே அந்த சுவாமிக்கு உள்ள அடையாளத்தையோ சேர்த்து சிவசக்கரம், மேதா தட்சிணாமூர்த்தி யந்திரம், சுதர்சன யந்திரம், சடக்ஷர சக்கரம் என்றிப்படி பெயர் சொல்ல வேண்டியிருக்கிறது. லலிதா திரிபுர சுந்தரியின் யந்திரத்திற்கு மட்டும் இப்படி ஒரு பெயரும் அடைமொழியும் கொடுக்காமல் பூஜிதமானது மங்களமானது என்பதால் ஸ்ரீ சக்கரம் என்று மட்டும் சொல்லியிருக்கிறது. சக்கரம் என்றாலே இதுதான், தனியாக பெயர் கொடுக்க வேண்டாம் என்கிற மாதிரி இருக்கிறது. அதே போலத்தான் அவளுடைய உபாசனா மார்க்கம்தான் மார்க்கம் என்று காட்டுகிற மாதிரி அதற்கும் ஸ்ரீ வித்யை என்றே பெயர் கொடுத்திருக்கிறது. இங்கேயும் ஸ்ரீ என்பது பூஜிதமான அடைமொழியே தவிர ஸ்ரீதேவி என்ற லக்ஷ்மியை குறிப்பிடுவதில்லை. உபாசனா மார்க்கங்களை வித்யை என்றும் தந்திரம் என்றும் சொல்வது. அப்படி சொல்லும்போது மற்ற சுவாமிகளின் உபாசனைக்கு அந்த சுவாமியின் பெயரையோ அல்லது அதன் பிரவர்த்தகரான ரிஷியின் பெயரையோ வைத்து பெயர் கொடுத்திருக்கும். ஆனால் திரிபுர சுந்தரி வித்யைக்கு மட்டும் தனி பெயர் வைக்காமல் ஸ்ரீவித்யா என்றே சொல்வதாக இருக்கிறது. அந்த ஸ்ரீவித்யா மந்திரத்திலேயே சில வித்தியாசங்களோடு பல தினுசான மந்திரங்கள் இருக்கிறது. இங்கே மட்டும் எப்படி ஸ்ரீவித்யா மந்திரம் என்று ஒரே பெயரை சொல்வது? வித்தியாசம் தெரியும்படியாக வேறே பெயர் சொன்னால்தானே சரியாயிருக்கும். அதனால் அந்த மந்திரத்தின் முதல் எழுத்தை வைத்தோ அதன் பிரவர்த்தகரான ரிஷியின் பெயரை வைத்தோ காதி வித்யா, ஹாதி வித்யா, லோபாமுத்ரா வித்யா, துர்வாச வித்யா என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் சேர்த்து பொதுவாக லலிதா தந்திரம் என்பதை ஸ்ரீவித்யா என்றே சொல்லியிருக்கிறது. யந்திரம் தந்திரம் மட்டுமின்றி அவள் இருக்கிற ராஜதானிக்கும் தனி பெயர் இல்லை. ஸ்ரீபுரம் அல்லது ஸ்ரீநகரம் என்றே அந்த இடத்திற்கு பெயர். புரம் நகரம் என்றால் வெறுமே ஊர் என்றுதான் அர்த்தம். அப்படி சொன்னாலே போதும். அது அத்தனை ஊர்களும் இருக்கும் ஜகத்துக்கு ஜனனியாக இருக்கப்பட்ட அவளுடைய தலைநகரம்தான் என்று தெரிவிப்பதாக இப்படி ஸ்ரீபுரம் ஸ்ரீநகரம் என்றே பேர் இருக்கிறது. நித்யஸ்ரீயை, அதாவது என்றும் அழியாததான ஆத்மானந்த செல்வத்தை தருகிறவள் அம்பாள் என்பதால் அவளுக்கு சகசிரநாமத்தில் முதல் பேரே ஸ்ரீமாதா என்று சொல்கிறோம். அதற்கேற்க ஸ்ரீவித்யை, ஸ்ரீ சக்கரம், ஸ்ரீபுரம் என்றே அவளுடைய சம்பந்தமான விஷயங்களெல்லாம் இருக்கின்றன. ஸ்ரீ சக்கரம் என்ற ஸ்ரீ யந்திரத்தை பற்றி சௌந்தர்யலகரியில் ஸ்லோகம் வருவதை சொல்லிக் கொண்டிருந்தேன். 6 ஆவரணங்களாக உள்ள 9 முக்கோணங்கள் ஒன்றையொன்று கட் பண்ணி கொண்டு 44 முக்கோணம் ஏற்படுவதாக சொன்னேன் அல்லவா? இந்த 9 4 சிவசக்கரங்கள் என்றும் 5 சக்தி சக்கரங்கள் என்றும் சொல்லப்படும். பிந்துவை சுற்றியிருக்கும் நடு முக்கோணம் சக்தி சக்கரங்களில் சேர்ந்ததுதான். அகங்களில் பூஜிக்கும் போது அது பூஜிப்பவருக்கு அபிமுகமாக இருக்க வேண்டும். சிவசக்திகளின் ஐக்கியமான அத்வைத்தத்தை காட்டுவதாக ஸ்ரீசக்கரத்தில் 2 பேருடைய சக்கரங்களையும் குறுக்கும் நெடுக்குமாக பின்னி வைத்திருக்கிறது. அதனால் ஏற்படும் கோணங்கள், அவற்றுக்கு வெளிச்சுற்றுகளில் உள்ள பத்ம தளங்கள், வட்டக்கோடுகள், சதுரக்கோடுகள் ஆகியவற்றுக்கெல்லாம் இந்த 11வது ஸ்லோகம் கணக்கு கொடுக்கிறது. இதெல்லாம் ஏதோ நாவல் படிக்கிற மாதிரியோ அல்லது அகடமிக் இன்ட்ரெஸ்டுக்காகவோ தெரிந்து கொள்கிற விஷயம் இல்லை. குருமுகமாக உபதேசம் பெற்று குப்தமாக ரட்சிக்கப்பட வேண்டிய விஷயம். அடியோடு சொல்லாமல் விட வேண்டாம் என்று கொஞ்சம் சொன்னேன். அதனால் லைட்டாக நினைத்து விடக்கூடாது.